நான் கெஸ் பண்ணது ரைட்டாக தான் இருக்குது. கமருதீன் நல்ல தெளிவாக தான் இருக்கார். ஃபஸ்ட்டு வந்து உண்மையிலேயே பார்வதி பின்னாடி போயிட்டு இருந்தார். அவங்க வந்து கூப்பிட்டாங்க. அரோராக்கும் கமருதீனுக்கும் கிடைச்ச கேப்பில் வந்து பார்வதி இன்னுமே கொஞ்சம் நல்ல ஜாஸ்தியாக கமருதீன் அந்த பக்கம் இழுத்தாங்க. இவரும் பின்னாடியே போனார். அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. பட் அதுக்கப்புறமா கொஞ்சம் சண்டைகள்லாம் வந்து பிரஜன் சொன்னது, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு வாட்டர் கேனை தூக்கி போட்டு அடித்தது, இந்த சண்டைக்கு அப்புறம் கமருதீன் கொஞ்சம் தெளிவாக தான் இருக்கார். நான் அது கெஸ் பண்ணேன். அது வந்து நேத்திக்கு வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு. நேத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஒன் டே லேட்டாக காட்டுறாங்க. ஸோ ஒன் டே ஷூட்டிங் வந்து நமக்கு காமிக்கலை. அதாவது இந்த ப்ராங்க்கு, சாண்ட்ராவோட குறும்படம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒன் ஃபுல் டே என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறது நமக்கு தெரிய வராது. அவங்களும் சூப்பராக எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் சாட்டர்டே நைட் உள்ள டிஸ்கஷன் தான் நமக்கு நேற்று வந்து சண்டே நைட் உள்ள டிஸ்கஷன் தான் நேற்று நமக்கு காட்டுறாங்க. காட்டும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேரும் பேப்னு கூப்பிட்டுட்டு இருக்காங்க, பார்வதியும் கமருதீனும். அப்போ வந்துட்டு பார்வதி வந்து கமருதீன் முன்னாடி வச்சுக்கிட்டே கெமி கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து இவன் வந்து அரோரா கிட்ட ரொம்ப க்ளோஸாக பேசுகிறது, டச் பண்ணி பேசுகிறது இதெல்லாம் ரொம்ப பொசசிவ் ஆகுது. ஆனால் அவன் அதை பண்ணிகிட்டே இருக்கான். நான் அவன்கிட்ட ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், எனக்கு பிடிச்சவங்க வந்து வேறு யாருக்கிட்டே இது க்ளோஸாக இருந்தால் எனக்கு பிடிக்காது, நான் வந்து கொஞ்சம் பொசசிவான கேரக்டர் அப்படின்னு நான் சொல்லிட்டேன், இருந்தாலும் அவன் அதை பண்ணிகிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு கமருதீன் வந்து சொல்கிறாரு, நீ நல்லா தெளிவாக தானே கேம் ஆடுற, நான் வந்து இப்போ எவிக்ட் ஆகிட்டு போயிட்டா நீ உட்காந்து அழுதுட்டா இருக்க போகிற, நீ உட்காந்து உன் கேம் ஆடிட்டே தானே இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொன்னோடனே கெமி வந்து ரொம்ப ஸ்வீட்டாக அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. அரோரா வந்து துஷார் கூட தானே க்ளோஸாக இருந்தா, பாவம் இப்போ அவளுக்கு யாரும் இல்லைல்ல, அவள் வந்து துஷார் விட்ட கமருதீன் கூட மட்டும் தானே பேசுவாள், அதனால தான் அவள் வந்து கமருதீன் கிட்ட பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கெமி சொல்கிறாங்க. சொன்னோடனே வந்துட்டு பார்வதி வந்து பார்வதிக்கு வந்து அது பிடிக்கல. சரி அது புரியுது, இருந்தாலும் நான் ஜஸ்ட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து கமருதீன் வந்து சொல்கிறாரு, பார்வதி வந்து கமருதீனை பார்த்து சொல்கிறாங்க, நீயும் நல்லா தெளிவாக தான் இருக்க அப்படின்னோடனே, ஏன் நீ தெளிவாக இருக்கும்போது நான் தெளிவாக இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எனக்கு வந்து அது கரெக்டுன்னு தான் தோணுது. 2 பேரும் ஒட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. பட் ஸ்டில் மனசுக்குள்ளே வந்து கமருதீன் வந்து தெளிவாக தான் இருக்கார். இதை அவர் கேமில் கொண்டுட்டு போனோம். ஏன்னா பார்வதி வந்து கமருதீனை விட்டு இன்ஃபேக்ட் லிட்டரலாக வெளியில் போயிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து பிரியங்கா வந்து நீ கமருதீனை நெகட்டிவாக சொன்னது தப்பாக போயிடுச்சுன்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ திரும்ப வந்து ஒட்டிகிட்ருக்காங்க. ஸோ இது எதுவுமே வந்து ரியல் கிடையாது. பட் அரோரா வந்து அவங்க வந்து அடுத்தவங்க கேமை ஸ்பாயில் பண்ணாலும் அவங்க வந்து ஒட்டிகிட்ருக்கிறது வந்து ரியலாக பண்ணிகிட்ருக்காங்க. எதுவும் கேமுக்காக பண்ணலை, அவங்களுக்கு ரியலாகவே வந்து துஷார் அண்ட் கமருதீனை பிடிச்சிருக்கு. ஸோ பின்னாடி வராங்க. அதான் 2 பேத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை. ஸோ கமருதீன் இதை புரிஞ்சுட்டு மொத்தத்தில் இந்த 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்புமே ஒரு 90 டேஸ்க்கு வேண்டான்னு ஒதுங்கி இருந்துட்டாருன்னா அவரோட கேம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.